உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி நாளிலே என்ன மாதிரியான பலன் இருக்க போகிறது அப்படின்னு உண்மையை உங்களோடு உடைத்து பேசுகிறேன். தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மத்துக்கு ஒரு 80% நன்மை செய்கின்ற இடத்துல இந்த குரு பயிற்சி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு பலவிதமான லாபம், பணவரவு, பலவிதமான தொழில் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. குரு பகவான் தர காத்திருக்கிறார். உயர்வான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, உயர்ந்த வாழ்க்கை. எப்பவுமே சிம்மம் உயர்வான வாழ்க்கை தான். கொஞ்சம் மிடுக்காக தான் இருப்பீங்க. ஆனால் அதற்கு தகுந்தாற் போல இந்த ஆண்டும் குரு பகவான் 11லே உங்களுக்கு இருந்து நன்மை செய்ய காத்திருக்கிறார். அதுதான் சொல்கிறேன்ல, அதிக லாபம், அதீத பணவரவு, புது புது ஒப்பந்தங்கள், உயர்வான வாழ்க்கை அப்படின்னு இந்த குரு பயிற்சி பலன்களை ப்ளஸ்ஸாக சொல்லலாம். அதே போல் உறவுகள்கிட்ட எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உறவுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. உறவுகள் சப்போர்ட் இருந்தாலும் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாக்கியம் சொல்லுவாங்கல்ல, பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இந்த ஆண்டு அனுக்கிரகத்தை தருவதற்கு காத்திருக்கிறார் குரு பகவான் சிம்ம ராசிக்கு. அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும். பார்வை 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் சிம்ம ராசிக்கு 3, 5, 7 பார்வை கிடைக்கிறது. குருவின் பார்வையும் உங்களுக்கு அற்புதமான பார்வையாக இருக்கு. அப்போ நல்ல அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இப்போ யாருக்கெல்லாம் அதிக லாபம், அதிக பணவரவு? சட்டம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல லாபம் உண்டு. இராணுவம், காவல்துறை, நீதித்துறை, சட்ட வல்லுநர்கள், வக்கீல்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. மருத்துவம், விவசாயி, இவர்களுக்கெல்லாம் அதீத லாபம்னு நம்ம சொல்லலாம். இந்த குரு பகவான் அதீத லாபத்தை தருவார். இதெல்லாம் உங்களுக்கு பலம் பிளஸ். இந்த குரு பயிற்சி நாளிலே 11ஆம் இடத்து குரு உங்களுக்கு இந்த நன்மையை செய்ய காத்திருக்கார். தங்கம் வாங்கலாம். உறவுகள், நண்பர்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு கூட இருந்து ஒத்துழைப்பார்கள். இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு சிம்ம ராசிக்கு அப்படித்தான் இருக்கிறது. இப்போ பூர்வ புண்ணிய பலன்லாம் உண்டு. பூர்வீக சொத்து, தாத்தா பாட்டி சேர்த்து வச்சிருந்த சொத்து, பழைய வீடு, ரொம்ப நாளாக அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி இவருக்கே போயிடட்டும் அப்படின்னு சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ பணவரவு உண்டு, அதிக லாபம் உண்டு, புது புது தொழில் ஒப்பந்தம் உண்டு, சொந்தங்கள் சப்போர்ட்டு, இதெல்லாம் உண்டு. மைனஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நாம் உற்று நோக்கணும். எப்போவுமே பார்வை பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி ஜென்மக்கேது. அங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஜென்மத்தில் கேது. ஜென்மத்தில் கேது இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? மாற்றி மந்திரம் ஓதுனா உங்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஓங்கிற வார்த்தையவே, அதாவது கல்யாணம் ஆகி ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சம்சாரியாக இருக்கக்கூடிய நபர் ஓம் என்ற வார்த்தையை ஒழித்து விட்டாலே அவன் பற்றற்று போய்விடுவான்னு கணக்கு. கேது ஞானக்காரகன் ஜென்மத்தில் உட்கார்ந்துருக்கார். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். கேது பகவானுடைய முக்கியமான
ரகசிய கூற்றுக்களை இன்னொரு வீடியோ பதிவில் சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆச்சாரியார் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வழிகாட்டுறோம் அப்படின்னா அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தைரியமானவர், யாருக்கும் முடங்காதவர்கள், எதற்கும் துணிந்தவர்கள், தைரியமானவர்கள். கூலி தொழிலாளிகளுக்கு வெற்றி, விவசாயிகளுக்கு வெற்றி, அரசியல் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அசுர வெற்றின்னு சொல்லலாம். நல்ல லாபம் இருக்கிறது, உயர்வான வாழ்க்கைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த குரு பகவான் 11 இருந்து உங்களுக்கு பலவிதமான லாபத்தை தருவார் அப்படிங்கிறது வேத விதி. அப்போ மைனஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா, எதையும் யோசிக்கணும். ஏன்னா ஞானம் அதீத பேச்சாற்றலை தருவார். அப்போ ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு வளவலான்னு பேசி முடிக்க வைப்பார். மைனஸ் எங்கே இருக்குன்னு சிம்மராசி அன்பு சகோதர சகோதரிகளே தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ள இப்போ கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இப்படி வச்சுக்கோங்க. சிம்மராசியில் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள ஒரு பேச்சு ஆரம்பிக்குது. ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னா டக்குன்னு அந்த பேச்சு முடியாது. வலன்னு இழுத்துக்கிட்டு போய் மனச்சங்கடத்தை கொடுத்துரும். இப்போ புரியுதுங்களா? ஜென்ம கேதுவின் தாக்கம் இப்படி இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிடணும். தொழிலில் எப்படி பேசணும், நண்பர்கள்ட்ட எப்படி வச்சுக்கிடணும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு விட்டுறணும். எஸ் ஆர் நோ. இந்த ஆண்டு முழுக்க அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ராஜா தான். சிம்மராசிக்காரங்க ராஜா தான். வெற்றி தான், லாபந்தான், உயர்வான வாழ்க்கை தான், அதீத செல்வம் தான். இதை எங்கே மந்தமடையுது? ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிச்சுடணும். பேச்சாக இருந்தாலும் ஷார்ட்டாக பேசணும். வலன்னு கேது இழுத்துக்கிட்டே போவார். அதை நீங்கள் புரிச்சுக்கிடணும். ஜென்ம கேது பிரம்மம் 12 நீங்கள் வேறு சூட்சுமங்கள்லாம் உண்டு. அந்த ரகசியங்கள் நம்மளுடைய வீடியோ பதிவுகளில் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே பலவிதமான வெற்றி கிரக மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. ஆனாலும் இந்த கிரக பயிற்சி 3 விதமான கிரக பயிற்சி இருக்குது. குரு பகவான் 3 முறை மாறுகிறார். அது நாட்டுக்கும் நல்லதில்லை, வீட்டுக்கும் நல்லதில்லை. சிம்மராசி அன்பு சொந்தங்களே, வீட்டுக்கு நல்லதுன்னா என்ன? வாக்குவாதங்கள், வாய் பேச்சுக்கள் ஷார்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. என்னப்பா கொடுக்குறேன், கொடுக்கல, இருக்குப்பா, இல்லை, டப்புன்னு பேசி முடிச்சுடணும். இழுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா மன உளைச்சல் உங்களுக்கு தான், வர்றவனுக்கு இல்லை. அப்புறம் கேது தான் ஜெயிப்பார், நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதனால மைனஸ் அந்த ஒரு இடங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எத்தனை பேச்சுக்கள், எத்தனை ஏச்சுக்கள் இருக்கிறது. எல்லா இடங்களையும் நம்ம பேசித்தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நிறைய நேரம் பேசாதீங்க, ஷார்ட்டாக பேசிக்கோங்க. நிறைய நேரம் பேசினீங்கன்னா உங்களுக்கு நாக்கில் கேது பகவான் உட்காந்து ஜென்மத்துக்குள்ளே உட்காந்துருக்கார். ஜென்ம கேது பேசி கெடுப்பார்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ நல்லா போயிட்டு இருக்கிற வீட்டில் புரிஞ்சுக்கோங்க, நல்லா போய்கிட்டு இருக்கிற தொழிலில் புரிஞ்சுக்கோங்க, குரு பகவான் உங்களுக்கு நல்ல லாபம் தரப்போகிறார். அதில் மாற்றங்க, சந்தோஷமான விஷயம். ஏன்னா குருவின் பார்வை 7ஆம் பார்வை இருக்கிறது, 5ஆம் பார்வை இருக்குது, 3 பார்வையில் இருக்கு. அப்போ 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் பார்வையெல்லாம் இதெல்லாம் வலுவாக இருக்கிறது. அதனாலேயே பெரிய லாபம். அதே போல் எல்லா விதத்திலும் வெற்றி தான். சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்லேருந்து கூலி தொழிலாள் வரைக்கும் வெற்றி. வண்டி வாகன தொழில் செய்கிறவா மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2000 ரூபா பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க, அங்கே போனோம்னா 1000 ரூபா தான் தருவாங்க. அங்கே நம்ம நிறைய பேச முடியுது வரும். அதனால் பேச்சை குறைத்து கொண்டால் அத்தனை லாபமும் உங்களுக்கு. பேச்சை அதிகப்படுத்தினால் லாபம் வந்தாலும் மனக்குழப்பம் வந்துவிடும், யோசனை வந்துவிடும், ஓம் என்ற வார்த்தை வந்துவிடும், பற்றற்று போயிடுவீங்க. இது வழிகாட்டுதலில் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான லாபத்தை தருகிறார் என்று சொல்லி
இதே போல இனி ஒரு முக்கியமான தகவலோடு திரும்ப சந்திப்பேன். அது மட்டும் இல்லாமல் சூட்சும கணக்கு தெய்வ வாக்கு சிம்மராசிக்கு உண்டு. அதெல்லாம் எந்த கிரக மாற்றம் இருந்தாலும் தலை சிறந்து வாழ்வதற்குண்டான சூட்சுமம் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. ஒரு முக்கிய செய்தியோடு திரும்ப வரும் வரை காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.